Welcome AJ Max exercise 1.3 la first sum. Let f equal to x comma y such that x y belongs to n and y equal to 2x. Be a relation on n. Find the domain என்னெல்லாம் கேட்டிருக்காங்க codomain and range. Is the relation a function அப்படின்னும் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரிலேஷன்ஷிப் என்ன கொடுத்துருக்காங்க y equal to 2xன்னு கொடுத்துட்டாங்க. x y எதன் தானா பிலாங்ஸ் டு என்னன்னு கொடுத்துட்டாங்க. எஃப் ஆனது எண்ணின் மீதான ஒரு உறவு எண்க அப்படின்னு கொடுத்துட்டு மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. அது மட்டும் கேட்காம அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த உறவு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும், எக்ஸும் ஒய்யும் பிலாங்ஸ் டு என்னன்னா எக்ஸ் எப்படி தான் இருக்கும் 1 2 3 எக்ஸெட்ரா நேச்சுரல் நம்பர் தான். ஓகே, அதே மாதிரியே ஒய் என்னவாக தான் இருக்கும், அதே எண்ணில் தான் இருக்குது. அதனால் 1 2 3 4 எக்ஸெட்ரான்னு போய்கிட்டே இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ் ஒய். அடுத்து பாருங்களேன், இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு என்ன தான் 2x. அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கணும். ரிலேஷன் ஆன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு நம்ம வேல்யூஸ் கொடுத்தோம்னா ஒய் கிடச்சிக்கிட்டே இருக்கும். எக்ஸுக்கு ஒன்றுனா ஒய் ஈக்குவல் டு என்னது 2 × 1 2. ஓகே, எக்ஸுக்கு 2 அப்படின்னு கொடுக்கும்போது என்ன கிடைக்கும், ஒய் ஈக்குவல் டு 2 × 2 ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். அடுத்து எக்ஸுக்கு 3 நான் கொடுக்குறேன். அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 × 3 ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். ப்ளீஸ் கொடுத்துக்கிட்டே போகலாம். ஓகே, இப்போ நமக்கு இதில் ஆர் தெரிஞ்சிருச்சா, ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். யார் 1க்கு 2 2க்கு 4 3க்கு 6ன்னு ரிலேஷன் போய்கிட்டே இருக்கும். அப்போ இதை மட்டும் எழுதிக்கிடுவோம், 1க்கு 2 அடுத்து 2க்கு 4 நெக்ஸ்ட்டு 3க்கு 6 எக்ஸெட்ரா இப்படி போய்கிட்டே இருப்பாங்க ரிலேஷனும். ஓகே, ரிலேஷன் தெரிஞ்சிருச்சு. இனிமேல் நம்மக்கிட்ட என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோம். டொமைன் கேட்டிருக்காங்க, கோடொமைன் கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகத்தை கண்டுபிடிப்போம். அப்போது ஃபஸ்ட்டு டொமைன் என்னவாக இருக்கும், அதாவது டொமைன்னா யார், மதிப்பகம். முன்னால் உள்ளவங்க யார், எக்ஸ் எல்லாமே. அப்போது 1 2 3 எக்ஸெட்ரா இவங்க தான் டொமைன். இது ஆரோ டயக்ராம் போடும்போது நமக்கு கிளியராக தெரியும். ஆனால் இதில் எல்லா எண்ணையும் நம்மளால் எழுத முடியாது. அதனால் நம்ம இப்படி எழுதுகிறோம். கோடொமைன்னா பின்னால் உள்ளவங்க, அது யார், ஆமாம் ஒய் என்னென்ன இருக்குது, அதுவும் என்ன தான் 1 2 3 தான். இப்படி போய்கிட்டே இருப்பாங்க. ஓகேயா, அடுத்து நம்மகிட்ட 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். வீச்சகத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வீச்சகங்கிறது ஒய் ஈக்குவல் டு 2xங்கிற அந்த கண்டிஷனை யாரெல்லாம் ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ 1க்கு 2 2க்கு 4 3க்கு 6 இப்படி எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும் இல்லையா. இங்கே பாருங்கள், அப்போ ரேஞ்ச் எழுதுவோமா, ரேஞ்ச்ங்கிறது சார்பகம். அது யாரெல்லாம்னா இங்கே இந்த பக்கம் சாட்டிஸ்ஃபை ஆகி கிடைச்சவங்க தான். 2 4 6 8ன்னு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க எக்ஸெட்ரா. ரேஞ்சும் கண்டுபிடிச்சிட்டோம். அதோடு விடலை, இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, இஸ் த ரிலேஷன் எ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. இந்த உறவு சார்பாகுமா. ஆமாம், இல்லை பாருங்கள், எல்லாமே இந்த நேச்சுரல் நம்பருக்குள்ளே உள்ள 1க்கு வேல்யூ இருக்குது, 2 2க்கு 4 இப்படியே என்ன போட்டாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், வரிசையாக நம்பர்ஸ் போட போட ஈவன் நம்பரில் நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும், ரேஞ்சு கிடைக்கும் இல்லையா. அதனால் இது என்ன தான், இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகே, இட் இஸ் எ ஃபங்க்ஷன். எஸ் சொல்லி இட் இஸ் எ ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதாவது இது ஒரு சார்பகம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். தேங்க்யூ.